மேக்கிங் வீடியோ தான் நான் காமிக்க போகிறேன். ஒரு புது மாடல் ஒன்று ஐடியா பண்ணி வச்சுருக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த பீட்ஸ் எல்லாம் ஹேங்கிங் பீட்ஸ் எல்லாம் நம்ம செஞ்சு வச்சுக்கணும். இன்கா மோல்டு பிளேட்டில் இந்த 3வது புள்ளியில் இருந்து எடுத்த ரவுண்டு பிளேடு, இதில் இந்த 2வது புள்ளியில் பீட்ஸு இப்படி நான் கொங்குரு பீட்ஸு நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அது இந்த மாதிரி நானும் மாற்றணும் பார்க்க. இப்போ இதில் நான் 26 காஜ் வயர் வந்து யூபி நாட்டம் நான் எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து இதில் நாம் சொருகிடலாம். இதில் மாட்டுறது வந்து நம்ம யூபி நேராக மாட்டுறோம் அப்படின்னா இது வந்து நாம் குறுக்க வச்சு மாட்டணும். அப்படின்னா தான் ஒன்றுக்கு ஒன்று வந்து இடிச்சிக்காமல் இருக்கும். இங்கே நேராக இருக்குது, இது நேராக இருக்குது. இதை வந்து இதுக்கு ஆப்போசிட்டாக இங்கே இப்படி மாட்டணும். இப்போ ஹேங்கிங்க்கு நான் ஒரு டிசைன் பண்ண போகிறேன், அதை காமிக்கிறேன். கிளேயை நல்லா நீட் பண்ணிவிட்டு ஏர் பபிள்ஸ் இல்லாமல் நம்ம பார்த்துக்கணும். லைட்டாக ஆயில் கையில் தடவி வாட்டரும் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம நீட் பண்ணிக்கணும். ஸ்லாபை 45 டிகிரி ஆங்கிளில் தான் வைக்கணும். அப்போ தான் நல்லா உங்களுக்கு ஈவனாக வந்து ஒன்று போல் அந்த இது டெக்ஸ்சர் வந்து நமக்கு நீட்டாக கிடைக்கும். மேலே வந்து இப்போ கேப்பு வச்சு 2 இது நான் எடுக்க போகிறேன் டிசைனு. நல்லா எட்ஜஸ் எல்லாம் நாம் ஸ்மூத் பண்ணிக்கலாம். கொஞ்சம் இதை நாம் அப்படியே கொஞ்சம் நேரம் ஒரு 5-10 நிமிஷம் வச்சிடலாம். அது செட் ஆயிரும். இதில் சென்டரில் நாம் உள்ள டிசைனில் உள்ள இது நாம் உள்ளே இருந்து அதை எடுத்துடணும். டிசைன் நம்மளோட ஓன் டிசைன் நம்ம கொடுத்துக்கணும். இது ஹேங்கிங்கிறதுனால நான் இதில் வந்து 26 காஜ் நிக்ரோம் வயர் வந்து சொருகி வச்சுட்டு இதுக்கு கரெக்ட் இந்த இடத்துல ஒரு இன்னொரு ஹேங்கிங் பீடு. இப்படி நாம் ரெடி பண்ணி தங்காமல் இப்படியே நம்ம கொண்டு போய் வச்சிடணும். இதே டிசைன் நாம கொடுத்துக்கலாம். மேலே ஒரு நிக்ரோம் வயர், இதுக்குள்ள நான் மயில் வந்து எடுத்து சொருகி இருக்கிறேன். இப்போ இங்கே கீழே வந்து நாம்
மாத்திரம் நான் ஜும்கா சென்டரில் இது வர்றதுனால பெண்டன்ட்டில் சென்டரில் வர்றது, அதனால் இதில் ஜும்கா வச்சு சைடில் ஹேங்கிங் பீட்ஸ் இப்படி நாம் வச்சிடலாம். ஒரு ட்ரெடிஷ்னல் லுக்கு. நம்ம சவுத் இந்தியன் எல்லாருமே இதை நம்ம விரும்புவோம், அதனால தான் நான் ட்ரெடிஷனாக வைக்கிறேன். நாம் அப்படியே ட்ரை பண்ண விட்டுருவோம். இப்போ கை வச்சோன்னா இது செஞ்சு வச்ச இந்த ஹேங்கிங் அந்த இது வந்து கொஞ்சம் ரொம்ப வெட்டாக இருக்கிறதுனால இதெல்லாம் வெளியே வந்தாலும் வந்துடும். அதனால் நம்ம சொருகி இப்படி விட்டுருவோம். இன்றைக்கி நைட் ஆயிடுச்சு, நான் லைட் போட்டு தான் பண்ணிகிட்ருக்கிறேன். நாளை காலையில் நான் எந்த மாதிரி பண்ணலான்னு காமிக்கிறேன். புது மாடலும் நான் செஞ்சுருக்கேன். என் வீடியோவுக்கு கவராக மாட்டேங்குது, நான் எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாதிரி வரும். இது நான் ஃபஸ்ட் டைம் இது வந்து ட்ரை பண்ணது. பார்த்துட்டு சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு. இது வந்து இன்னொன்று இதில் வரும், இந்த டியூபு இப்படி வரும். இங்கே வந்து பைக்கான் பீடு வரும், இங்கே ஒரு பைக்கான் பீடு வந்து, இங்கே வந்து இன்னொரு லேயர் நார்மல் பீடு உள்ளே கூடி வரும். வந்து நெக்லஸ் மாதிரி. பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். இது நம்ம ட்ரை ஆனால் தான் எடுத்து பார்க்க முடியும். இதை அப்படியே வச்சிருவோம் நம்ம. இந்த மாடல் நெக் செட் வந்து நான் எப்படி செஞ்சேன் அப்படிங்கிறத காமிக்கிறதுக்கு தான். நான் ஃபஸ்ட்டு வீடியோவில் என்னால் ஃபுல்லாக கவர் பண்ணி எடுக்க முடியலை, இந்த இது மேக்கிங் வீடியோ. அப்போ அதனால தான் இதை வந்து இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நான் சிலிண்டர் வந்து ரெடி பண்ணிக்கிறேன். நான் ஒரு கிளாத் வந்து எடுத்துக்கிட்டேன் டிசைன் பண்ணுறதுக்கு. இதில் வந்து நான் இப்படி ஊட்டிட்டேன். லைட்டாக அந்த டிசைனோட டெக்ஸ்சர் வந்து இந்த சிலிண்டரில் வந்து விழுகிற மாதிரி நான் பண்ணிட்டு, ஃபஸ்ட்டு நான் இதில் வந்து இப்படி ரெண்டு சைடும் எக்ஸ்ட்ராவாக இருந்ததை இங்கே ஒரு கட்டு இங்கே ஒரு கட்டு கொடுத்ததான் அந்த எக்ஸ்ட்ரா வந்து. இதை வந்து இப்படி நாம் வச்சிடலாம். இப்போ இதில் இப்படி நாம் வச்சு இதையும் எடுத்துட்டு இங்கே ஒன்று இப்போ இப்படி வச்சு இதில் வந்து ஹூக் மாட்டிக்கிட்டேன் நான். யூ பின்னு இங்கே ஒரு யூ பின்னு இங்கே ஒரு யூ பின்னை சொருகி
ஃபஸ்ட்டு இதில் ஒரு யூபி இப்படி சொருகிட்டு இதில் ஒரு யூபி இப்படி சொருகிட்டு இதெல்லாம் மேலே ஒரு யூபின்னு ரெண்டும் ஒரே அளவாக நாம் எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு இங்கே மேலே ஒரு யூபின் சொருகி இதில் ஜாயின் பண்ணி இப்படி சொருகியாச்சு. அதே மாதிரி தான் இந்த இப்படி சொருகிட்டு கொஞ்ச நேரம் நம்ம ட்ரை பண்ண விட்டுட்டு அதுக்கப்புறம் இதை வந்து நாம் தனித்தனியாக ஃபஸ்ட்டு இதில் மாட்டிட்டு அதுக்கப்புறம் இதில் இந்த இதை மாட்டணும். சென்டரில் மாட்டி அதுக்கப்புறம் இந்த குங்குரு பீட்ஸ் எல்லாம் இருக்குல்ல இதை வந்து இந்த இந்த பெண்டன்ட்டுக்கு இந்த பக்கமும் இந்த பக்கமும் ரெண்டு ரெண்டு நான் மாட்டிடுவேன். இப்போ உங்களுக்கு இது நான் எப்படி மாட்டினேங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போ இயர்ரிங்ஸ் வந்து நாம் செஞ்சிடலாம். ஏற்கனவே இது வந்து 2 செஞ்சு வச்சுட்டேன். மேலே உள்ள ஸ்டட்டு வந்து நாம் செய்யணும். மேலே வந்து நாம் செய்கிறது பார்க்கலாம். இப்போ இந்த சிலிண்டரை நாம் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம். ரெண்டு ஸ்டட்டுக்கு நம்ம 2ஆக கட் பண்ணிக்கலாம். சென்டரில் நாம் ஒரு கட்டு கொடுத்துட்டோன்னா 2 ஸ்டட்டுக்கு நம்ம கிடச்சிரும். நாம் இதில் ஒரு டெக்ஸ்சர் டிசைன் வர மாதிரி நாம் பண்ணிக்கலாம். இப்போ இப்படி ஃபஸ்ட்டு நாம் மாட்டி வச்சுக்கணும். இதில் நாம் விட்டு இப்படி நாம் சொருகி வச்சிடணும். இதே மாதிரி இதையும் நாம் சொருகிடணும். இதில் மேலே ஒரு யூபின் அதே மாதிரி இதுலேயும் நாம் சொருகிடணும். இதை கொஞ்ச நேரம் நம்ம ட்ரை பண்ண விட்டுருவோம். இதுக்கு மேலே நாம் ஸ்டட்டு வந்து செஞ்சு வச்சிடணும். இப்போ இதை நான் வந்து இது வச்சு ஸ்லாப் ரெடி பண்ணி கட் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ இதில் வந்து நாம் அந்த ஹேங்கிங்கில் ரவுண்டில் என்ன டிசைன் கொடுத்தோமோ அதே டிசைன் இங்கே நாம் கொடுக்க போகிறோம். இதே மாதிரி இதுலேயும் நாம் கொடுத்துக்கணும். சென்டரில் ஒரு சின்ன கேப் வச்சு ஒரு ரவுண்டு இப்போ இது கொஞ்ச நேரம் நாம் செட் ஆகிறதுக்கு ட்ரை பண்ண விட்டுறலாம். இப்போ இதை இந்த ஸ்டட்டில் நாம் சொருகி வச்சிடலாம். இப்படி நாம் இதை சொருகி வச்சிடணும். இதே மாதிரி இதுலேயும் நாம் ஸ்டட்டை மாட்டிடணும். பீட்ஸு
எல்லாமே இதில் நான் செஞ்சு வச்சுருக்கிறேன். நார்மல் பீட்ஸு, இது வந்து டபுள் லேயர்டாக இந்த நெக்லஸ் வந்து வருது. அதனால தான் இவ்வளோ பீட்ஸ் நான் செஞ்சு வச்சுருக்கேன். இப்போ இது வந்து நெக் செட்டு. இதுக்கு மேலே வந்து இன்னொரு லேயரு மாலை வரும். இது வந்து ஸ்டட்டே. உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் கொடுங்க. நினைக்கிங்கிற கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குன்னு போடுங்க, இல்லை ஏதாவது திருத்தம் செய்யணும்னா செய்யுங்க அப்படின்னு சொல்லுங்கள். இல்லை ஏதாவது உங்களுக்கு செஞ்சு காமிக்கணும்னு சொல்கிறீங்கன்னா அதையும் சொல்லுங்கள். நான் எல்லாமே செஞ்சு காமிக்கிறேன். உங்களோட சப்போர்ட்டு இருந்தால் தான் நான் வந்து மேலே வர முடியும். நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டு தான் எனக்கு. ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட்டு வீடியோவில் நாம் பார்க்கலாம்.